கம்பேரிசன்ஸும் பண்ணுறாங்க ஹாலிவுட் படத்துக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்திருக்கு என் ஆக்டிங் பற்றி. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி. அண்ட் தட் டூ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு எனக்கு லைக்காவோட, அண்ட் தென் வித் அஜித் சார் அண்ட் மகிழ் சார் அண்ட் வித் சச் அ பிக் காஸ்ட். ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. தமிழில் நான் 20 வருஷத்துக்கு நான் யூனோ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ டு ஹேவ் திஸ் அட் திஸ் டைம் ஒரு பிளெஸிங் மாதிரியே இருக்கு. அஜித் சார் பர்சனலா அஜித் சார் எப்படி நடந்துக்கிறாரு, இல்ல அவரோட நடிச்சது எப்படி இருக்கு? ரொம்ப நல்ல ஹியூமன் பீயிங் அவங்க. அண்ட் இப்போ தெரியுது எல்லாரும் இவ்வளோ யூனோ லவ் பண்ணுறாங்க அவங்கள. இட்ஸ் வெரி ஆப்வியஸ். அண்ட் எனக்கு ஐ ஃபீல் லைக் ஐவ் டன் சம்திங் குட் இன் மை லைஃப் அவங்களோட இந்த மாதிரி டு யூனோ ஒர்க் வித் ஹிம் ஸோ க்ளோஸ்லி. எஸ்பெஷலி பாக்குல இருக்கும்போது அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. யூனோ எங்களோட வந்து யூஸ் டு ஹேவ் டின்னர் வித் அஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இட்ஸ் வெரி நைஸ் அண்ட் ரிஃப்ரெஷிங். அந்த மாதிரி ஒரு யூனோ அந்த சைட் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. என்னோட விடாமுயற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு வேற என்ன மாதிரியான வாய்ப்புகள் வந்திருக்கு இப்போ, இல்லை அதை தான் சொல்ல முடியும் இந்த படத்தினால தான் இது கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி? இன்னும் வந்துட்டு இருக்குங்க. ஸோ ஐ கான்ட் டெல் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு தமிழில் எஸ்பெஷலி. ஸோ ஐ ஹோப் இது வரைக்கும் எல்லாரும் எனக்கு எப்பவுமே என்னோட படம் வந்துச்சுன்னா இது ரெஜினாவோட கம்பேக் பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஐ ஹோப் இதுக்கு அப்புறம் அது சொல்ல மாட்டாங்கன்னு பார்க்கலாம். சார் உங்களுக்கு எப்படி இருக்கு அஜித் சார் கூட நடிச்சது? ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நான் அஜித் சாரோட பெரிய ஃபேன் இருக்கேன். ஸோ ஒரு 20 வருஷமா ஒரு சாரோட ஃபேனா சாரோட படத்தை எல்லாம் பார்த்துட்டு அவரை பார்த்து இண்டஸ்ட்ரியில வந்து இன்னைக்கு அவர் கூட ஒரு படம் இவ்வளோ க்ளோஸா அவர் கூட இருந்து அவர் கூட ஒரு படம் பண்றதுன்றது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் அஜித் சார் ஒரு ஸ்டார் எந்த ஒரு ஸ்டாரும் பண்ணாது இவ்வளோ பெரிய ஒரு ஆஸ்பைரிங் ஆக்டர் என்ன மாதிரி ஒரு ஆக்டருக்கு இவ்வளோ ஸ்பேஸ் நீங்க படத்துல பார்த்துருப்பீங்க. இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து எனக்கு அந்த இது கொடுத்தது வந்து அஜித் சார்னால மட்டும்தான் அது நடந்துச்சு. ஸோ ஐ எம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் டு. இல்லைங்க, இப்போ அடுத்த ஒரு படம் ஹீரோவா பண்ண படம் வருது அருள்வான்னு சொல்லிட்டு, அது ஏப்ரல்ல ரிலீஸ் ஆகுது. ஸோ ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கேன். அஜித் சார் கூட நடிச்சிருக்கீங்க, இன்னொன்று அவரை அடிச்சு நடிச்சிருக்கீங்க. ரசிகர்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? அடிச்சதுக்காக ஏதாவது உங்களுக்கு? இல்ல, அதான் இந்த படத்துல வர கேரக்டர் அந்த மாதிரி அண்ட் அந்த ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி. அண்ட் அஜித் சார் வந்து ஆரம்பத்திலேயே அதான் சொன்னாங்க, என்னுடைய ஃபேன்ஸ்க்கு வந்து எது படம் எது ரியல்னு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கிளியரா தெரியும்னு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஷோல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு 10-12 தியேட்டர்ல வந்து எல்லாம் அஜித் சாரோட ஃபேன்ஸோட தான் போய் நான் படம் பார்த்துருந்தேன். எல்லாம் அவ்வளோ வார்மா வெல்கம் பண்ணிட்டு படம் நல்ல அந்த கேரக்டர் சூப்பரா பண்ணியிருந்தீங்க, படம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வார்மா வெல்கம் பண்ணாங்க. ஸோ அதுதான் அவங்க தே ஆர் வெரி கிளியர் படம் எது ரியல் எதுன்றது தெரியுது. ஸோ எல்லாரும் வந்து வார்மா ஹக் பண்ணி அப்படிதான் இருந்துச்சு. ஸோ யா, ஹாப்பி அபவுட் இட். உங்க நடிப்பை பத்தி வேற ஆக்டர்ஸ் யாராவது பாராட்டிருக்காங்களா? அஃப்கோர்ஸ்ங்க, இது ஒரு அஜித் சார் ஹிம்செல்ஃப் அவருமே அஜித் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். அஜித் சார் எப்பயுமே சொல்லிட்டே இருப்பாங்க. அண்ட் அதர் ஆக்டர் நம்ம ரெஜினா, அர்ஜுன் சார் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் இண்டஸ்ட்ரியில் நிறைய ஆக்டர்ஸ் டைரக்டர்ஸ் சொல்லியிருந்தாங்க. இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா ஒரு வைடர் ஆடியன்ஸ் அஜித் சார் படம்னால நிறைய ஆடியன்ஸ் நிறைய ஸ்க்ரீன்ஸ் போய் சேர்ந்துருக்கிறதுனால ரொம்ப ஒரு ரீச் கிடச்சிருக்கு. டைரக்டர் மகிழ் சார் ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட்டுங்க. ரொம்ப டீட்டெயிலாக ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணது அஃப்கோர்ஸ் இப்போ ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் மாதிரி ஒரு படம் நம்ம தமிழ்ல இருந்து வந்திருக்குன்னா தட் இஸ் பிகாஸ் ஆஃப் மகிழ் சார்ஸ் பெர்ஃபெக்ஷன் தான். டூ early to sayங்க, எனக்கும் தெரியலங்க. அது லைக்கா அது வண்டர்ஃபுல் ப்ரொடக்ஷனுங்க. தமிழ்ல இந்த மாதிரி மேக்னம் ஓப்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு பெரிய இது. நிறைய ட்ரீம் ப்ராஜெக்ட்ஸ் லைக் பொன்னியின் செல்வன் அந்த மாதிரிப்பட்ட ப்ராஜெக்ட் நடக்கிறதுக்கு லைக்கா ஒரு பெரிய இதாக இருக்காங்க. ஸோ ஐ மீன் வி நீட் சச் குட் ப்ரொடக்ஷன்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி. ஓகே, தேங்க்யூ.